Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல சிம்பிளான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் friends பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான சிம்பிளான மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாங்க. சப்பாத்தி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மஷ்ரூம் மசாலா செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது இஞ்சி பூண்டு துருவல் ஏதாவது ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு துருவல் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து இது நல்லா வதங்கிரும். இந்த மஷ்ரூம் மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மசாலா தோசை மஷ்ரூம் மசாலா தோசை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ மசாலா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதும் இப்போ இதில் மஷ்ரூம் சேர்த்துடலாங்க. காளான் நான் 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேங்க. இது இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க காளானை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு காளான்லேருந்தே தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் கிட்ட வேக வச்சிங்கன்னா போதுங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள். காளானும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் சுண்டிரும். நீங்கள் மசாலா தோசை மஷ்ரூம் மசாலா தோசைக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இழுத்து கொஞ்சம் சுண்டிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கிரேவி ரெடியானதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. கடைசியாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம சப்பாத்தி கூட இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழம் சாரோடு சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. அந்த மசாலாவோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி நல்லா சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்யூ.